வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். அது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் வந்து நம்ம அந்த ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகா 2 நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம வந்து கரம் மசாலா போடும்போது நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் போடணும், இல்லாட்டி கருகிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம கரம் மசாலா போடுறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லா அந்த ப்ரான்ஸோடு நல்லா மிங்கிள் ஆகும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கிலோ ப்ரான்ஸ் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸை வந்து ஒரு 4-5 தடவையாவது நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணணும். இல்லைன்னா அதில் வந்து மண் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது அது மண் தட்டுப்படும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா 4-5 தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும். பெரிய பெரிய ப்ரான்ஸ்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் குட்டி ப்ரான்ஸ்லாம் மண் நிறையா இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கவனமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ரான்ஸ் வந்து சேர்க்கும்போது நல்லா தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேனில் ஆட் பண்ணணும். இல்லாட்டி அதோட தண்ணியை சேர்ந்து நம்ம வேகும்போது ப்ரான்ஸ் வந்து ரொம்பவே ரப்பரி ஆயிரும். அதனால் நீங்கள் ப்ரான்ஸ் வந்து செய்யும்போது நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் வந்து பேனில் ஆட் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறது இல்லை. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். பெரிய ப்ரான்ஸை விட குட்டி ப்ரான்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. பெரிய ப்ரான்ஸை விட சின்ன ப்ரான்ஸ் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ப்ரான்ஸை வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணால் போதும். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து நம்ம மஞ்சள் தூள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கழுவும் போது மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கலை, அதனால நம்ம வந்து இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இது வந்து சிம்பிளான ஒரு ப்ரான் ஃப்ரை. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இது செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வறுவலுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரிலீஸ் ஆகுது பார்த்திங்களா, அப்போவே நம்ம வந்து உப்பு சேர்த்துடணும். அப்போ தான் வந்து ப்ரான்ஸ்குள்ளே வந்து நல்லா இறங்கும் உங்களுக்கு. அதனால் அந்த ப்ரான்ஸ் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் போதே நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடணும். இந்த ப்ரான்ஸில் வந்து 1 கல் கூட இருந்தால் தான் உப்பு வந்து ஓரளவு கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா அது உப்பெல்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு. இதை நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 நிமிஷம் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நம்ம வேக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரப்பரி ஆயிரும். அதனால் வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகணும்னு சீக்கிரமே நமக்கு வந்து வேகணும். அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் தீ அதிகமாக வச்சு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இதுதான் மெயின். இல்லைனா உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா ப்ரான்ஸ் வந்து கடிக்கவே உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். இப்போது நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா தனி மிளகாத்தூள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து தனி மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்கும். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க வந்து காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து காரம் வந்து 1 டீஸ்பூனே போடுவோம். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த அளவே சரியான அளவாக இருக்கும் 1 கிலோவுக்கு. இப்போது நம்ம மிளகாப்பொடி போட்டு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம என்ன போட போகிறோம்னா எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து இதில் வந்து விட போகிறோம். ஏன் நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன்னா அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா ப்ரான்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலா வந்து ப்ரான்ஸோடு நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு நான்வெஜ் நம்ம செஞ்சாலுமே நம்ம கடைசியாக வந்து இறக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம்ல, அப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போவே நல்லா வாசமாக இருக்குது.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.